السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا وحبيبنا مولانا محمد صلى الله عليه وسلم. قال الله تعالى في القرآن المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال النبي صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال. أما بعد، أوصيكم نفسي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن المجيد: شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة وتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. صدق الله العليم. قال النبي صلى الله عليه وسلم: الصوم جنة أو كما قال. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து ரசித்து வரக்கூடிய ஏகனான அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். மேலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு நேரொலி காட்ட வந்த அனைத்து இறைத்தூதர்கள் மீதும், குறிப்பாக இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், மேலும் அவருடைய சொல்லையும் செயலையும் தமது உயிரிலும் மேலாக மதித்து வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், மேலும் அவர்களை பின்பற்றக்கூடிய நல்லவர்கள் மீதும் குறைந்து இவற்றுள்ள பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். நாம் எப்படி அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்று சேர்ந்து இருக்கின்றோமோ, இதே போன்று நாளை மறுமை நாளில் அல்லாஹுடைய திருப்தியை பெற்ற மக்களாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தில் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்ப்பானாக. நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய உறவுகளில் இறந்து போனவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய கபரை ஒளிவூட்டுவானாக. ஆமீன். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்னும் சரியாக 28 அல்லது 29 நாட்களில் நாம் புனிதமிகு மாதத்துக்குள் நுழைய இருக்கின்றோம். ஆகவே இன்றைய ஜும்மாவுடைய உரையின் தலைப்பாக புனிதமிகு ரமலானை வரவேற்போம் என்ற தலைப்பின் கீழ் உங்களுக்கு மத்தியில் சில விஷயங்களை சொல்ல ஆசைப்படுகின்றேன். நாம் ஏதாவது பயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அங்கே எத்தனை நாள் நாம் இருக்க போகின்றோம், 10 நாள், 20 நாள், 3 நாள் என்ற பிளான் செய்து அதற்குண்டான பொருட்களை நாம் தேடி தேடி எடுத்து வைப்போம். அடுத்த மாதம் செல்ல வேண்டும் என்று சொன்னாலும் கூட நாம் ஒரு வாரத்துக்கு முன்பாகவே அல்லது 10 நாட்களுக்கு முன்பாக தயாராகி விடுவோம். அதே போன்று ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளை பார்க்கின்றோம். அவர்கள் தம்முடைய பயணத்திற்குண்டான ஏற்பாடுகளை சுமார் 6 மாதங்களுக்கு முன்பே ஆரம்பித்து விடுகின்றார்கள். அதற்காக பெயர்களை எழுதி போடுவது, குழுக்களிலே பெயர் வருகின்றதா என்று பார்ப்பது, வந்த பிறகுதான் பணத்திற்குண்டான ஏற்பாடுகளை செய்வது, இப்படிப்பட்ட ஏற்பாடுகளை செய்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனால் இந்த மனித சமுதாயம் 2 விஷயங்களில் மட்டும்தான் எந்த விதமான முன்னேற்பாடு பயணம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அதிலே ஒன்றுதான் இந்த ரமலான். இந்த ரமலானுக்கு முன்பாக எந்த விதமான முன்னேற்பாடு இல்லாமல் எத்தனையோ மக்கள் ரமலானை சந்திக்க தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அத்தகைய மக்களுக்கு எனக்கும் சேர்த்து ஒரு படிப்பினை பெறும் விதமாக இந்த ரமலானை நாம் எப்படி தயாராக போகின்றோம், ரமலானை நாம் எப்படி வரவேற்க போகின்றோம், ரமலானை நாம் எப்படி தக்க வைத்துக் கொள்ள போகின்றோம் என்பதைத்தான் இன்றைய ஜும்மாவுடைய உரையிலே நாம் சுருக்கமாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கின்றோம். 2வது பயணத்தை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் அந்த பயணம் மௌத்துடைய பயணம்.
மௌத்துடைய பயணம், அந்த விசா, அந்த அழைப்பு எப்போது வரும் என்பதாக யாருக்குமே தெரியாது. ஆனால் அதற்காக எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லாமல் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆக ரமலானுக்கும் முன்னேற்பாடு இல்லை, பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு தைரியம். இரண்டாவது, மரணத்துக்கு பின்பு உள்ள ஒரு வாழ்க்கைக்கு நாம் என்ன செய்ய போகின்றோம், என்ன பதில் சொல்ல போகின்றோம் என்ற எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லாமல் நம்முடைய சமுதாயத்தில் பலர் இருப்பதை பார்க்க முடிகின்றது. நவுதுபில்லா, அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். எந்த ஒரு முஃமினும் அப்படி இருந்துவிடக் கூடாது. எப்போதும் அவன் தயாரிப்பாக, மரணம் வந்தாலும் சரி அல்லது ரமலான் வந்தாலும் சரி, அதற்கு முன்னேற்பாடாக இருப்பது மிக மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவேதான் இறையச்சமுள்ள நல்லோர்கள் ரஜப் மாதம் வந்தவுடனே துவா செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். நல்லடியார்கள் இப்படி துவா செய்வார்கள், இறைவா ரஜபையும் ஷாபானையும் அடைய செய்வது போன்று ரமலானை அடைய செய்வாயாக, ரமலானிலே அதிகமாக நன்மை செய்யக்கூடிய பாக்கியத்தை தா என்பதாக நம்முடைய முன்னோர்கள் துவா செய்திருக்கின்றார்கள். ஆகவேதான் முன்னோர்கள் இந்த ரமலானை எப்படி அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி 2 மாதங்களுக்கு முன்பாகவே அவர்கள் தயாராகின்றார்கள். அதே போன்ற நபித்தோழர்கள் சஹாபாக்களை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், அவர்கள் சரியாக 6 மாதத்துக்கு முன்பாக, ரமலானுக்கு 6 மாதத்துக்கு முன்பாக ரமலானுக்காக வேண்டி அவர்கள் தன்னை தயாராக்கிக் கொள்வார்கள். ரமலான் முடிந்து மீதமுள்ள 5 மாதங்கள் கவலைப்படுவார்கள். இந்த ரமலானை நாம் பயன்படுத்தினோமா, இந்த ரமலானை நாம் சங்கைப்படுத்தினோமா, இந்த ரமலானை நாம் கண்ணியப்படுத்தினோமா, இந்த ரமலானுடைய நோன்புகளையும் ரமலானுடைய செயல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக என்பதாக மீதமுள்ள 5 மாதங்கள் கவலைப்படுவார்கள். அப்போ ஒரு வருடம் முழுவதுமே அவர்கள் இந்த நன்மைக்குண்டான ஏற்பாடுகளிலே சஹாபாக்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், ஷுஹதாக்கள் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் நாம் அதற்குண்டான ஏற்பாடுகளை என்ன செய்திருக்கின்றோம் என்பதை யோசிக்க வேண்டும். ஆகவேதான் இந்த ரமலானை நாம் சந்திக்க போகின்றோம், இன்று சில தினங்களில் வரப்போகின்றோம் என்று கேட்கும் போது நமக்குள் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது, சந்தோஷம் ஏற்படுகின்றது, உற்சாகம் வருகின்றது. ஆனால் அந்த ரமலானை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகின்றீர்கள், இந்த ரமலானை எப்படி கடக்கப் போகின்றீர்கள், இந்த ரமலானில் எப்படி செயல்பட போகின்றீர்கள் என்ற ஒரு முன்னேற்பாடு ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் இருப்பது மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்காகத்தான் 1 மாதத்துக்கு முன்பாகவே நான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக நான் சொல்கின்றேன், இப்போதே தயாராகிக் கொள்ளுங்கள். இப்போதே ரமலானை நாம் எப்படி அடைய போகின்றோம், ரமலானை நாம் எப்படி பயன்படுத்த போகின்றோம் என்பதை சற்று முன்னெச்சரிக்கையோடு நாம் கவனமாக நாம் பிளான் பண்ணினோம் என்று சொன்னால், நாம் ஆர்வமாக நம்முடைய நேரங்களையும் நம்முடைய செயல்பாடுகளையும் குறித்து வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால், அந்த ரமலான் மாதம் முழுவதுமே சரியான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட முன்னேற்பாட்டோடு ரமலானை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக. ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக. ஏனென்று சொன்னால், இந்த ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் சிலர் தம்முடைய ரமலான் மாதம் முடிந்ததும் தம்முடைய பிள்ளைக்கு கல்யாணம் செய்து வைக்க வேண்டும், மகளுக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்ற கவலையிலே ரமலான் மாதத்தை வீணாக்கிக் கொள்கின்றார்கள். இன்னும் சில இளைஞர்கள் ரமலான் மாதத்திலே என்னெல்லாம் சாப்பிடலாம், ரமலான் மாதத்திலே எங்கெல்லாம் ஃபுட் கோர்ட் நடந்து கொண்டிருக்கின்றது, ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்பதை மறந்து, ஏன் முஸ்லிம் சமூகம் அதிகமாக வாழக்கூடிய சென்னையிலே பிரதான பகுதிகளில் ரமலான் மாதத்தை வீணடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக மண்ணடி போன்ற ஏரியாக்களை தெளிவாக சொல்லலாம். ரமலான் மாதம் வந்து விட்டால் அங்கு ஏதோ உணவு திருவிழா நடப்பதை போன்று அனைத்து விதமான உணவுகளும் அங்கே இரவு பகலாக செய்யப்படுகின்றது. யூடியூபர்களும் மக்கள்களும் புகுந்து கொண்டு இங்கே வந்து போனா இது கிடைக்கும் அது கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் போட்டு ரமலான் மாதத்தை பாலடிக்கக்கூடிய ஒரு செயலை முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய மண்ணடி போன்ற பல ஏரியாக்களில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது மிகுந்த கண்டனத்துக்குரியது, வருத்தத்துக்குரியது. அது மட்டுமல்லாமல் பொதுவாக நாம் மற்ற நாட்களில் சாப்பிடுவதை விட, மற்ற மாதங்களில் சாப்பிடுவதை விட 2 மடங்கு அதிகமாக ரமலான் மாதத்தில் நாம் சாப்பிடுகின்றோம். சந்தேகமாக இருந்தால் ரமலானுக்கு முன்பாக உங்க வெயிட்டை செக் பண்ணிக்கங்க, ரமலான் முடிந்த பின்பு உங்க வெயிட்டை செக் பண்ணி பாருங்க. கொஞ்சம் கூடுதலாக ஒரு 10 அல்லது 15 கிலோ நீங்கள் கூடி இருப்பீர்கள். ஆக இது உணவுக்குள்ள திருவிழா மாதமா? நமது மற்ற நாட்களில் 3 வேளை சாப்பிடுகின்றோம் என்று சொன்னால், ரமலான் மாதத்திலே விட்டதை பிடிப்பதற்காக நாம் 5 வேளை நாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆக இப்படி சிலர் இந்த ரமலான் மாதத்தை உணவு திருவிழா மாதமாக சிலர் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று பெண்களில் சிலர் சஹருக்கு என்ன செய்யலாம், இஃப்தாருக்கு என்ன செய்யலாம் என்ற சிந்தனையிலே ரமலானை வீணாக்கிக் கொள்கின்றார்கள். சஹரிலே இப்படிப்பட்ட உணவு செய்ய வேண்டுவதற்காக வேண்டி இஷாவுக்கு பிறகு அதற்கு தயாராகின்றார்கள். காரணம், எவ்வளவு நேரம் நாம் பட்டினியாக இருக்க வேண்டும்,
அதே போன்று நோன்பு திறப்பதற்காக வேண்டி என்ன செய்ய வேண்டும், இப்படி உணவுக்காக வேண்டி பெண்களும் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வீட்டிலே உணவு சரியில்லை என்று சொன்னால் வண்டி எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு தெருவாக சுத்தக்கூடிய இளைஞர்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் பள்ளிவாசலும் விதிவிலக்கல்ல. சஹருக்கு உணவு போடுகின்றோம் என்பதாக சொல்லி அவர்கள் ஒரு மாதத்துக்கு முன்பாக லிஸ்ட் கொடுத்துறாங்க, எங்க பள்ளியில சஹருக்கு என்னென்ன உணவு போடுகின்றோம் என்பதாக. அந்த லிஸ்டை நோட்டீஸா அடிச்சு பள்ளிவாசல இஷ்யூ பண்ண உடனே இளைஞர்கள் குறித்து வைத்துக் கொள்கின்றார்கள். இங்கே நாட்டுக்கோழி குழம்பு இருக்கின்றது, இங்கே அந்த குழம்பு, இங்க சிக்கன் சுக்கா இருக்கின்றது, அங்கே மட்டன் சுக்கா இருக்கின்றத சொல்லி அவர்கள் ஒவ்வொரு இரவாக எங்கே சஹருடைய உணவு சாப்பிடுவதற்காக வேண்டி சுத்தக்கூடிய இப்படியும் இளைஞர்கள் வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதுவும் பள்ளிவாசலே சஹரிலே உணவு தரக்கூடிய விஷயத்தை அனைத்து பள்ளிவாசலும் நிப்பாட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால் என்ன பயன்? குறிப்பாக நம்முடைய மஹல்லா கூட நிறைய சகோதரர்கள் சொன்னார்கள் சஹருக்கு உணவு ஏற்பாடு செய்யும் என்பதாக. ஏன், எதற்காக ஏற்பாடு செய்ய வேண்டும்? அனைவரும் வீட்டோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள், வீட்டில் இருப்பதை சாப்பிட்டுக் கொண்டு அவர்கள் நோன்பு வைக்கின்றார்கள். அதையெல்லாம் விட்டு பள்ளி வாசலிலே உணவு திருவிழா நடத்துவதற்கு அனுமதி இல்லை என்பதாக நான் தெளிவாக சொல்லிவிட்டேன். ஆக இதெல்லாம் மார்க்கம் தடை செய்யப்பட்ட ஒன்று. யாருக்கு உணவளிக்க வேண்டும்? ஒரு பயணி வருகின்றார், அவர் சஹர் செய்வதற்கு உணவு ஏற்பாடு இல்லை என்று சொன்னால் நாம் அவருக்கு உணவு வாங்கி கொடுத்து நன்மையை சம்பாதிக்க வேண்டும். ஆனால் இங்கே வசூல் செய்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணங்கள் வசூல் செய்து 2-3 தேட்சாக்கள் சமைத்து அது ஏதோ திருமணம் போன்று 30 நாட்களும் விழாக்கள் நடந்து அதற்கு டோக்கன் கொடுத்து அதற்காக 3 மணிக்கு 2 மணிக்கே சென்று விடுகின்றார்கள். ஒரு காவல்துறை அதிகாரி சொல்கின்றார், சஹர் நேரத்தில் 2 மணிக்கு ஒவ்வொரு பைக்கில் 3 பேர் போறாங்க, எங்க போறாங்கன்னு தெரியல. அவன் போலீஸ்காரன் சொல்றான், இந்த பள்ளியில இன்னைக்கு சாப்பாடு சரியில்லை, நாங்க புதுப்பேட்டை போறோம், நாங்க வடபழனி போறோம், நாங்க தாம்பரம் போறோம் இங்க இருந்து என்பதாக உணவுக்காக வேண்டி பைக்கை எடுத்துக்கொண்டு சுற்றக்கூடிய இப்படி எல்லாம் ரமதானுடைய நோன்பை வீணாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பன்மடங்காக கிடைக்கக்கூடிய இந்த மாதத்தை நாம் ஒருபோதும் பாழாக்கி விடக்கூடாது, ஒருபோதும் வீணாக்கி விடக்கூடாதற்காக வேண்டித்தான் ஒரு மாதத்துக்கு முன்பாகவே நாம் தயாராக என்பதை ஆழமாக மனதிலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். காரணம் என்று சொன்னால் அதிகமாக உலமாக்கள் சொல்வதை போன்று கடந்த ரமதானில் இருந்தவர் பலர் இந்த ரமதானில் இல்லை, இந்த ரமதானில் இப்போது இருக்கக்கூடிய பலர் ரமதானை அடைவதும் இல்லை, ரமதானை அடைந்த பலர் ரமதானை முடிப்பதும் இல்லை. அதற்குள் அல்லாஹு தஆலா உயிரை கைப்பற்றிக் கொள்கின்றான். ஆகவே நாம் இந்த ரமதானை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை சுமார் 20, 30, 40 நோன்புகளை நாம் கடந்திருக்கின்றோம். நோன்பு நமக்கு மத்தியில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன? நோன்பு நமக்குள் கொண்டு வந்த ஒரு வித்தியாசமான வாழ்க்கை பழக்கம் என்ன என்பதை நாம் புரட்டி பார்ப்போம் என்று சொன்னால் அதற்கு பதில் 0 என்பதாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ரமதானுக்கு பின்பு நம்முடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்று சொன்னால் நம்முடைய நோன்பு பயனற்ற நோன்பாக ஆகிவிடுகின்றது. காரணம், அல்லாஹ் நோன்புடைய நோக்கத்தை குறித்து சொல்லும் போது சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும். உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தின் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டது. அனைவருக்கும் நோக்கம் என்னவென்று சொன்னால் லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுள்ள மக்களாக மாறக்கூடும், இறையச்சமுள்ள மக்களாக மாற வேண்டும் என்பதாக அல்லாஹ் எதிர்பார்க்கின்றார். ஆக இந்த நோன்புடைய நோக்கமே 2 நோக்கம் தான். ஒன்று, நாம் இறையச்சமுள்ள மக்களாக மாற வேண்டும். ஒரு நோன்பிலிருந்து மறு நோன்பு வரை, ஒரு நோன்பு முடிந்து மறு மாதம் நம்முடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் ஏற்பட்டு இருக்கின்றது? ரமதான் மாதத்திலே தொப்பியும் தாடியுமாக பள்ளியும் தஸ்பீயுமாக இருந்த மக்கள் பெருநாள் முடிந்தவுடனே எங்கே இருந்து கொண்டிருக்கின்றார்கள்? ஆக இப்படி நம்முடைய இறைச்சியத்தை நாம் பால்படுத்தினோம் என்று சொன்னால் உடனடியாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் நோன்பு ஏற்கப்பட்டதா இல்லை என்பதை மறுமை நாள் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நோன்பு மாசம் முடிஞ்சு உங்க வாழ்க்கையில் சற்று மாற்றம் ஏற்பட்டு இருந்தால், ஒருவேளை நீங்கள் தொழுகையாளியாக ஆகியிருந்தால், இறையச்சமுள்ள மக்களாக ஆகியிருந்தால், நோன்பில எப்படி வாழ்ந்தீர்களோ, நோன்பில் எப்படி இருந்தீர்களோ அதே போன்று தொடர்ந்து நீங்கள் இருந்தால் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், அல்ஹம்துலில்லாஹ், உங்கள் நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அதே சமயம் நோன்பு முடிந்த பின்பு நாம் மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு செல்கின்றோம். நோன்பு முடிந்த பின்பு மீண்டும் பழைய மாதிரி நாம் வாழ்ந்து கொண்டு பள்ளிவாசல் பக்கம் வராமல் இருந்து கொண்டு இருக்கின்றோம். நோன்பு முடிந்த பின்பு இறையச்சம் சுத்தமாக காலியாகிவிட்டது சொன்னால் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் நோன்பு வெறும் பசியும் பட்டினியும் தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எனவேதான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், யார் அல்லாஹ்விடம் நன்மை எதிர்பார்த்தவராக அல்லாஹ்வுக்காக வேண்டி பொய் சொல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்களோ, பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டில்லாமல் இருக்கின்றார்களோ அவருடைய நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். ஆனால் நோன்பு வைத்துக் கொண்டு ஒருவர் பொய்யான வாழ்க்கையை வாழ்கின்றார், பொய் பேசி தெரிகின்றார் என்று சொன்னால் அவருடைய பசியும் தாகமும் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை என்பதாக சொன்னார்கள்.
மேலும் சொன்னார்கள், சிலர் வெறும் பசியும் தாகத்தை மட்டும்தான் நோன்பு காலத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், வேற எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதாகவும் சொன்னார்கள். ஆக அந்த அடிப்படையில் நம்முடைய நோன்பை சற்று கவனத்தோடு நாம் கடைபிடிக்க வேண்டும். மருத்துவர் நம்முடைய உடல் நலனுக்காக வேண்டி சில அறிவுரைகளை சொன்னால் நாம் எப்படி கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இது சாப்பிடாதீங்க, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும், இது செய்யாதீங்க, நீங்க சீக்கிரமா இறந்து போயிடுவீங்க, இது செய்யாதீங்க, உங்க வாழ்க்கையில மீண்டும் அந்த நோய் வந்துவிடும் என்பதாக மருத்துவர் சில குறிப்புகளை தருகின்றார் என்று சொன்னால் அந்த குறிப்புகளை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால் அதை நம்ம செஞ்சிட்டோம் சொன்னா நமக்கு மிகப்பெரிய ஆபத்து வரும் என்பதாக. ஆனால் 1400 வருடமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எல்லாம் செய்தால் நோன்பு பால்பட்டு விடும், உங்கள் நோன்பு வீணாகிடும் என்பதாக கூவி கூவி நபிகள் நாயகம் சொன்னார்கள், சஹாபாக்கள் சொன்னார்கள், ஆலிம்கள் உலமாக்கள் சொல்கின்றார்கள். ஆனால் இந்த சமுதாயம் அதை செவியில் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக எந்த விதமான பயனும் பெற முடியாது. அப்படிப்பட்ட துர்பாக்கியமான நம்மை அல்லாஹ் காப்பாற்றி நோன்பை பரிபூர்ணமாக பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அன்பிற்குரியவர்களே, நோன்பு வருவதற்கு முன்பாக நாம் நோன்புக்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். காரணம் என்னவென்று சொன்னால் இந்த ரமதான் மாதம் ஒரு அமைதிக்கான ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ரமதான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மேலும் சொன்னார்கள் நபிகள் நாயகம், இந்த ரமதான் மாதம் பொறுமையின் மாதம் என்பதாக சொன்னார்கள். இது மாதம் தக்வாவின் மாதம் என்பதாக சொன்னார்கள். இந்த ரமதான் மாதம் தர்மத்தின் மாதம் என்பதாக சொன்னார்கள். ஆகவே அல்லாஹு தஆலாவின் அருளும் அல்லாஹு தஆலாவுடைய மன்னிப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கின்றது. மேலும் சொன்னார்கள், ரமதான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கங்கள் திறக்கப்படுகின்றன, நரகங்கள் மூடப்படுகின்றன, நரகம் திரையிடப்படுகின்றது, ஷைத்தான் விலங்கிடப்படுகின்றான் என்பதாக எல்லாம் சொன்னார்கள். ஆக இது ரமதான் மாதத்தில் மட்டுமல்ல, அந்த வாழ்க்கை நாம் தொடர்ந்து வாழ்ந்தால் நாமும் அப்படிப்பட்ட உன்னதமான வாழ்க்கை அடைய முடியும். மேலும் நபிகள் நாயகம் சொன்னார்கள், யாருடைய நோன்பை அல்லாஹ் ஒப்புக்கொண்டானோ, யார் நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானோ அவளுக்கு ரையான் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் வழியாக அல்லாஹ் சொர்க்கத்தில் அழைப்பான் என்பதாக சொன்னார்கள். ஆக இப்படிப்பட்ட பயானை எல்லாம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் அதன்படி செயல்படுவதால் மிக முக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறதாகவே ரமதானுக்காக நான் உங்களுக்கு மத்தியில் ஒரு 10 விஷயங்களை வரிசையாக சொல்கின்றேன். அந்த அடிப்படையில் நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். முதலாவது, பாவத்திலிருந்து விலகி வாழ வேண்டும். ரமதானிலிருந்து அல்ல, ரமதானுக்கு முன்பாகவே நாம் பாவத்திலிருந்து விலகி வாழ வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம் என்ற உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். ரமதான் மாதத்தில் நம் போனில் ஆபாசமான படம் பார்ப்பதில்லை. ரமதான் மாதத்தில் அதிகமாக இன்ஸ்டாவிலும் ஃபேஸ்புக்கிலும் செல்வதில்லை. என்று சொன்னால் நமக்குள்ளே ஒரு உறுத்தல் ஏற்படுகின்றது, நான் நோன்பு வச்சிருக்கேன், இதெல்லாம் பார்க்கக்கூடாது என்பதாக. ஆனால் ரமதான் முடிந்து விட்டால் மீண்டும் அதன் பக்கம் திரும்பி விடுகின்றோம். ரமதான் மாதம் வந்து விட்டால் புகைப்பிடிப்பதையும் மது பிடிப்பதையும் விட்டு விடுகின்றோம். நோன்பு திறந்து விட்டால் மீண்டும் ஆரம்பித்து விடுகின்றோம். ஆக இதெல்லாம் ஒரு தவறான முன்னெச்சரிக்கை. ஆகவே ரமதான் வரை நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றே பாவத்திலிருந்து விலகி அந்த பாவத்தின் பக்கம் மீண்டும் செல்லாமல் இருந்து கொண்டிருக்க வேண்டும். ஆக இந்த ரமதான் மாதம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றே நீங்கள் பாவத்திலிருந்து விலகி அல்லாஹ்வுடன் துவா செய்து கொண்டிருங்கள். நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்கள் பாவத்தை மன்னிப்பான். அந்த பாவம் கடல் நுழையளவு இருந்தாலும் சரி என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா மன்னிப்பதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார். சொன்னார்கள், நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா தினந்தோறும் கடைசி வானத்தின் பக்கம் இறங்கி வந்து 2 கரங்களை விரிக்கின்றான். உங்களில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்கள் இருக்கின்றார்களா? உங்களுக்கு உணவு கேட்கக்கூடிய மக்கள் இருக்கின்றார்களா? வாழ்வு நீண்ட வாழ்வு வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய மக்கள் இருக்கின்றார்களா? என்னிடம் கேளுங்கள், நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் மறுமை நாள் வரை கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஆகவே அதில் மிக ஸ்பெஷலாக இந்த ரமதான் மாதம் ஒரு ஆஃபருக்குரிய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு நன்மை செய்தாலும் சரி அதற்கு அல்லாஹு தஆலா பன்மடங்கு கூலி தருகின்றான். சாதாரணமாக மற்ற செயல் செய்யும் போது, உதாரணமாக ஒரு மனிதனை பார்த்து ஒரு மனிதன் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கின்றார் அல்லது புன்முறுவல் பூக்கினார் என்று சொன்னால், மற்ற நாட்களில் ஒரு நன்மை என்று சொன்னால் ரமதானிலே 1 to 800 மடங்கு 800 வரை அல்லாஹு தஆலா அதிகமாக நன்மை தருவதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இது நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே பாவத்திலிருந்து விலகி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினந்தோறும் ரமதான் மாதத்தில் மட்டுமல்ல, தினந்தோறும் சுமார் 100 முறை அல்லாஹ்விடம் தௌபா செய்வார்கள், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்பார்கள். ஆக நாம் எத்தனை முறை கேட்க வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள். ஆகவே முதலாவது, பாவத்திலிருந்து விலகி அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவேன் என்ற உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, நல்ல அமல்களை செய்ய திட்டமிடுங்கள்.
ரமதான் மாதத்தில் நான் என்ன செய்ய போகின்றேன், என்ன சாப்பிட போகின்றேன் அல்ல, என்ன செயல் செய்ய போகின்றேன். நான் குர்ஆனை கற்றுக்கொள்ள போகின்றேனா, அல்லது குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை படிக்க போகின்றேனா, அல்லது தொழுகையை நான் கற்றுக்கொள்ள போகின்றேனா, ஏதாவது ஒரு பிளான் பண்ணுங்க. ரமதான் மாதத்தில் இதையெல்லாம் நான் கற்றுக்கொள்வேன், செய்து முடிப்பேன் என்பதாக முடிவெடுங்கள். காரணம், இந்த ரமதான் மாதம் பயிற்சிக்கான ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. மிகுந்த ஒரு பயிற்சி தரக்கூடிய ஒரு மாதம். அனைத்து மக்களுக்கும் இயற்கையாகவே இறையச்சம் ரமதான் மாதத்தில் நிரம்பி விடுகின்றது. ஆக இந்த ரமதான் மாதத்தை பயன்படுத்தி நீங்கள் ஒரு பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். நான் ரமதான் மாதத்தில் இதை செய்து முடிப்பேன். எனக்கு குர்ஆன் ஓத தெரியும் என்று சொன்னால் நான் குர்ஆனை சில சூறாக்களை மனப்பாடம் செய்வேன், செய்து முடிப்பேன் என்பதாக முடிவு எடுத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று ரமதான் மாதத்திலே நான் கோபப்பட மாட்டேன், ரமதான் மாதத்திலே நான் பொறுமையாக இருப்பேன். ஆக இப்படி முடிவெடுத்துக் கொண்டு எதை பயிற்சி பெறுகின்றீர்களோ அதை நீங்கள் தொடர்ந்து செயல்படுவதற்காகவே அமல்களை செய்ய திட்டமிடுங்கள். நல்ல செயல்களை செய்ய திட்டமிடுங்கள். அமல் என்று சொன்னால் செயல்கள். ஆக என்னென்ன செயல்களை நீங்கள் செய்ய போகின்றீர்கள் என்பதை வரிசைப்படுத்துங்கள். ஒரு 10 செயலை போடுங்க. அந்த 10 செயலை நீங்கள் கண்டிப்பாக 5 செயலை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். ஆனால் எந்த திட்டமும் இல்லை என்று சொன்னால் எந்த பயனும் இல்லாமல் ஆகிவிடும். ஆகவே ஒவ்வொரு செயலுக்கும் திட்டம் அவசியம். இன்னமல் அமாலு பின்னியா என்பதாக நபிகள் நாயகம் சொன்னார்கள். உங்களுடைய எண்ணங்களை பொறுத்து தான் செயல்கள் அமையும் என்பதாக சொன்னார்கள். ஆகவே உங்கள் எண்ணம் ரமதான் மாதத்தில் இப்படிப்பட்ட செயல்களை நான் செய்வேன் என்பதாக, அனைத்து தொழுகைகளையும் ஜமாத்தோடு தொழுகுவேன் என்பதாக முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அதை நீங்கள் செயல்படுத்துங்கள். ரமதான் முடிந்த பின்பு செயல்படுத்திக் கொள்ளுங்கள். ஆக இரண்டாவதாக நாம் அமல்களை செய்ய திட்டமிட வேண்டும். மூன்றாவதாக ரமதானை பற்றி நீங்கள் தெளிவாக அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள். காலங்காலமாக இந்த ரமதான் வந்துவிட்டால் ஒரு 10-20 கேள்விகள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இரவு பகல் பாராமல் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆகவே ரமதானை குறித்து ஒரு தெளிவான சிந்தனை, ரமதானை குறித்து ஒரு தெளிவான ஒரு அறிவை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். குளிப்பு கடமையாகிவிட்டது, நான் சஹர் செய்யலாமா, சஹர் செய்து விட்டு பிறகு குளிக்கலாமா? ஏன் சொன்னா குளிச்சுட்டு நான் சஹர் செஞ்சேன் சொன்னா ஃபஜ்ர் தொழுகையே முடிஞ்சிடும். இப்போது நான் நோன்பு வைக்க வேண்டாமா வேணாமா என்பதாக 3:45 மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. இது காலங்காலமாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் என்ன என்பதை சொல்லிக் கொடுத்திருக்கின்றோம். இருந்தாலும் அந்த கேள்விக்குண்டான பதிலை நாம் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். சரி, இப்ப என்ன அதுக்கு பதில் என்பதாக கேட்பீர்கள். நான் சொல்ல போவதில்லை. காரணம், நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்குண்டான கேள்விக்குண்டான பதிலை நீங்கள் கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சஹர நேரத்திலே நாம் பாங்கு சொல்லுகின்ற வரை சாப்பிட வேண்டுமா, இல்ல அந்த அட்டையில போட்டிருக்காங்க ஒரு டைம், அதுக்குள்ள சாப்பிட்டு முடித்து விட வேண்டுமா? ஆளுக்காளுக்கு ஒரு அட்டை போடுறாங்க, நீங்க ஒரு அட்டை போட்டிருக்கீங்க என்பதாக ஒவ்வொரு அட்டைக்கு மத்தியில் வித்தியாசத்தை வைத்துக் கொண்டு இவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். இது ஒரு கேள்வி. சீஃப் காஜி ஒரு அட்டை போட்டிருக்காரு, எங்க ஜமாத்துல ஒரு அட்டை கொடுத்திருக்காங்க, நீங்க ஒரு அட்டை கொடுத்திருக்கீங்க, இதுல எதை நாங்க ஃபாலோ பண்ணணும்? ஆக இது குறித்து இஸ்லாத்துடைய பார்வை என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வழிமுறை என்ன என்பதை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக இப்படிப்பட்ட ரமதானில் நம்ம வரக்கூடிய சந்தேகங்கள், ரமதான் வைத்துக் கொண்டு ஊசி போடலாமா, ரமதான் வைத்துக் கொண்டு குளுக்கோஸ் ஏற்றலாமா, ரமதான் நோன்பு வைத்துக் கொண்டு இது செய்யலாமா, அது செய்யலாம், இதெல்லாம் கேள்வி எல்லாம் சரியாக ரமதான் மாதத்தில் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். நாம் பதில் சொல்லிக் கொண்டே இருக்கும். ஆகவே இது குறித்து நீங்கள் தெளிவான ஒரு அறிவை நீங்கள் பெற வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு அறிவை பெற வேண்டும் என்று சொன்னால், ரமதானை குறித்து இனி யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ் ரசூல் காட்டிய வழிமுறைகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ரமதான் சார்ந்த ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை படிக்க வேண்டும். ரமதான் சார்ந்த ஆதாரபூர்வமான புத்தகங்களை படிக்க வேண்டும். ரமதான் சார்ந்த ஆதாரபூர்வமான ஆலிம்களுடைய பயானை நாம் கேட்டு நாம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக இது ரமதான் சம்பந்தப்பட்ட கேள்விகளை ரமதான் மாதத்தில் தான் கேட்டு நாம் தெரிந்து கொண்டு மீண்டும் அதை மறந்துவிடக் கூடாது. ஆக ரமதானை குறித்து ஒரு தெளிவான ஒரு ஐடியாவை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நான்காவது, ஆசைகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். ரமதான் மாதத்திலே மட்டுமல்ல, ரமதான் முடிந்த பின்பாலும் கூட ஆசைகளை, மன இச்சைகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். மன இச்சைகள் என்று சொன்னால் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பாமல் ஷைத்தானின் பக்கம் திரும்பக்கூடிய செயல்களை நீங்கள் கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். அஃபரஐத மன் இத்தஹத இலாஹு ஹவா, அல்லாஹ் கேட்கின்றார், நபியே, மன இச்சையை பின்பற்றக்கூடிய மனிதனை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா? அவன் தம்முடைய மன இச்சையை ரப்பாக கடவுளாக ஆக்கி கொண்டான். அல்லாஹ் சொல்றான், அவனுக்கு ரப்பு நான் இல்லை. அஃபரஐத மன் இத்தஹத இலாஹு ஹவா, அவனுடைய இலாஹ் யார் என்று சொன்னால் அவனுடைய ஹவா தான், அவனுடைய மன இச்சை தான் அவனுடைய ரப்பாக இருந்து கொண்டிருக்கின்றான். அந்த மன இச்சை என்ன சொல்லுகின்றதோ அதை அவன் செய்வான். இப்போ மற்ற இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ் சொல்வதை செய்வார்கள்.
ஆனால் அதிகமான மக்கள் மன இச்சையை பின்பற்றக்கூடிய மக்கள் அவன் மனசு சொல்லும் அதை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். ஆகவே அல்லாஹ் சொல்கின்றான், இப்படிப்பட்ட மனிதனை நீ ஒருபோதும் நேர்வழியிலே கொண்டு வரவே முடியாது என்பதாக சொல்கின்றான். ஆகவே மன இச்சையை வீழ்த்துங்கள். அல்லாஹுடைய சொல்லுக்கு முன்பாக அனைத்து சொல்களையும் எடுத்து தூர போட்டுவிட்டு அல்லாஹுடைய சொல்லுக்கு முக்கியத்துவம் தாருங்கள். ரமதான் மாதம் உடலுக்கு மட்டுமல்ல உள்ளத்தை சீர் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. தீய எண்ணங்கள், தீய பார்வைகள், தீய பேச்சுக்கள் அனைத்தையும் அங்கே நிறுத்தி கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள், ரமதான் மாதத்திலே ஒரு இடத்திலே சண்டையில வருகின்றார், ரமதான் மாதத்திலே உங்களை பார்த்து ஒருவர் திட்டுகின்றார், முஸ்லீம் அல்லாத சகோதரர்களை பார்த்து திட்டுகின்றார். நீங்கள் சொல்லுங்கள், இன்னி சாயிமுன், நான் நோன்பாளி, நான் எதிர்த்து பேச மாட்டேன், நான் நோன்பாளி என்பதை தெரியப்படுத்துங்கள் என்பதாக சொன்னார். நோம்பு முடிச்சுட்டு சஹர் முடிச்சுட்டு இஃப்தார் முடிச்சுட்டு கவனிக்கிறேன் என்பதாக பொருள் அல்ல. நான் நோன்பாளி, இதையெல்லாம் நான் பொருட்படுத்தவே மாட்டேன் என்பதாக நீங்கள் சொல்லிவிடுங்கள். ஒரு மிகப்பெரிய அறிஞர் அரசரால் துன்புறுத்தப்படுகின்றார். துன்புறுத்தப்பட்டு அந்த அரசர் உணவு தராமல் அந்த ஆலிமை கொடுமைப்படுத்தி கொண்டே இருந்தார். மிகப்பெரிய சிறந்த ஒரு ஆலிம். உடனே அங்குள்ள காவலர்கள் சொன்னார்கள், அரசர் எப்போ உணவு தராதோ நீங்க சாப்பிடுங்க, ஏன் நீங்க மறுக்கிறீங்க? சொன்னார்கள், இன்னி சாயிமுன், நான் நோன்பு வைத்திருக்கின்றேன், அவர் என்னை சித்திரவதைப்படுத்தட்டும், இப்படி நான் இறந்து போனாலும் கூட என் நோன்பை விடமாட்டேன் என்பதாக அந்த ஆலிம் சொன்னார். ஆக அந்த அடிப்படையில் நாம் கோபப்படுவதோ எதிர்த்து பேசுவதோ இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நோம்புல தான் அதிகமாக பாருங்களேன். நோம்புல இஃப்தார் திறக்கும் போது தான் எல்லாத்துக்கும் டெம்பரேச்சர் அதிகமாகும். கோபத்தோட டெம்பரேச்சர், பக்கத்து இலையை பார்ப்பான், அவனோட இலையை பார்ப்பான், ஏதாவது கம்மியாக இருந்தால் அது மாதிரி கோபம் வரும். எல்லா கோபம் சேர்த்து இதை யார் பரிமாறுகின்றார்கள் அவர்கள் கோபப்படுவார்கள். ஆக ரமதான் மாதம் கண்டிப்பாக எல்லா பள்ளியிலும் சண்டை நடக்கக்கூடிய ஒரு மாதமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நவுதுபில்லா, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ரமதான் மாதம் பொறுமையின் மாதம். ரமதான் மாதத்தில் நாம் அல்லாஹ்விட மன்னிப்பு கேட்கக்கூடிய மாதமாக இருக்கின்றதாகவே ரமதான் மாதத்தில் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி மன இச்சையை நாம் கட்டுப்படுத்திக் கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக, ரமதான் மாதம் தர்மத்துடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் ₹1 ரமதான் மாதத்தில் தர்மம் செய்தாலும் சரி, அதற்கு அல்லாஹு தஆலா பன்மடங்கு நன்மைகள் அதிகமாக்கி தருகின்றான். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் மாதம் வந்துவிட்டால் வாரி வழங்குவார்கள். ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்களை சந்திக்கும் போதெல்லாம் அவர்கள் அதிகம் வாரி வழங்கும்படி சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆகவே தொடர்ந்து காற்றை விட அதிகமாக தர்மம் செய்வார்கள் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் புகாரியில் 1902 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக தர்மம் செய்தல் என்று சொன்னால் பணத்தை மட்டும் தர்மம் செய்வது அல்ல, மாறாக நமக்குண்டான கல்விகளை நாம் பிறருக்கு சொல்லித் தருவதும் தர்மம். நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு செயலை, ஒரு சொல்லை பிறருக்கு கற்றுக் கொடுப்பதும் தர்மமாகும். தேவையுடைய மக்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுவதும் தர்மமாகும். பசித்தவருக்கு உணவளிப்பதும் தர்மமாகும். பயணிகளுக்கு வழிகாட்டுவதும் தர்மமாகும். ஆகவே இப்படி நபிகள் நாயகம் ரமதான் மாதத்திலே பன்மடங்கு நன்மைகளை பல வழியிலே செய்து கொண்டிருப்பார்கள். அப்போ பணங்காசு இருப்பவர்கள் தர்மம் செய்கின்றார்கள் சொன்னால், பணங்காசு இல்லாத மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தம்முடைய மனைவிடத்திலே அழகிய முறையில் பேசுவதும், தம்முடைய பணியாளர்கள் அழகிய முறையில் பேசுவதும், தம்முடைய பிள்ளைகளிடத்தில் அழகிய முறையில் பேசுவதும் தர்மமாகும். ஒரு முஸ்லீம் இந்த ஒரு முஸ்லீமை பார்த்து புன்முறுவல் சிரிப்பதும் தர்மமாகும் என்பதாக நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஆகவே நாம் இந்த ரமதான் மாதத்தில் அதிகமாக தர்மம் செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ரமதான் மாதத்தில் நம்மால் முடிந்தவரை ஒரு ஏழை எளிய மக்களுக்கு நாம் உதவி செய்ய முன்வர வேண்டும். ஒரு குடும்பத்தாருக்கு நோன்புக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி தருவது மிக சிறந்த ஒரு தர்மமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நோன்பாளிகளுக்கு நோன்பு திறப்பதற்காக வேண்டி நம்மை விட அவரை முன்னிலைப்படுத்தி அவருக்கு உணவு கொடுப்பது தர்மமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இப்படிப்பட்ட தர்மத்துடைய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நான் இந்த ரமதான் மாதத்தில் குறைந்தபட்சம் ஒருவருக்காவது அவருக்கு உண்டான ரமதானுடைய தேவைகள் நிறைவேற்றும் என்பதாக நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதிகமான கூலிகளை தயாராக இருந்து கொண்டு இருக்கின்றான். ஆறாவதாக, குர்ஆன் ஓத கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் இந்த மாதம் குர்ஆனுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாதம் குர்ஆன் இறங்கிய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஷஹ்ரு ரமதான், இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால் குர்ஆன் இறங்கிய மாதம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். ஆக இந்த குர்ஆன் இறங்கிய மாதத்திலே குர்ஆனை ஓதக்கூடிய மக்கள் இரவு பகலாக பள்ளிவாசலை ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். குர்ஆன் ஓத தெரியாத மக்கள் அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொண்டால் நிச்சயமாக அந்த குர்ஆனை நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதே போன்று குர்ஆனை ஓத தெரிந்த மக்கள் ரமதான் மாதத்திலே கண்டிப்பாக ஒரு குர்ஆனை முடித்து விட வேண்டும் என்ற எண்ணத்திலே வேகமாக ஓதக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம்.
அது தொழுகையாக இருந்தாலும் சரி, இரவு தொழுகையாக இருந்தாலும் சரி, இரவு தொழுகை வைக்கக்கூடிய இமாம்களும் தம்முடைய வேலையை முடிக்கணுவதற்காக வேண்டி அவரும் சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பீடில் ஓதக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்து கொண்டிருக்கணும். இதெல்லாம் மார்க்கம் அனுமதிக்கவில்லை. ஆக குரானை நிறுத்தி நிதானமாக வரத்தினில் குரான தர்தீலா என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். நிறுத்தி நிதானமாக ஓத வேண்டும். ஓத தெரிந்தவர்கள், ஓத தெரியாதவர்கள் ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக அடுத்த ரமதானுக்குள் நீங்கள் குரானை தொடர்ந்து ஓத வேண்டும் என்ற முடிவோடு இந்த ரமதானில் குரானை ஓத வேண்டும் என்று முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக அதை அடைவதற்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்வான். ஏழாவதாக உம்ரா செய்ய முயற்சி செய்யுங்கள். யாரிடத்திலே பணங்காசு இருக்கின்றதோ அவர்கள் உம்ரா செய்ய முயற்சி செய்ய வேண்டும். காரணம், நபிகள் நாயகம் சொன்னார்கள், ரமதான் மாதத்தில் செய்யக்கூடிய உம்ரா என்னோடு செய்யப்பட்ட ஹஜ்ஜுக்கு சமம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே வசதி உள்ளவர்கள் ரமதானுடைய கடைசி 10 2ஆம் 10 என்பதாக சொல்வார்கள். அப்படி இல்லை, ரமதான் மாதம் முழுவதுமே உம்ராவில் இருக்கக்கூடிய ஒரு செயலை நாம் செய்ய வேண்டும். ஆகவே அதுக்கு ஹஜ் செய்ததுக்கு நிகர் என்பதாக நபிகள் நாயகம் சொன்னார்கள். அதே போன்று 8ஆவதாக நன்மைகளை, ஒரு சிறிய நன்மையாக இருந்தாலும் சரி, அதை அதிகமாக நீங்கள் செய்ய முயற்சி செய்யும். இது நாம் பிளான் செய்ய வேண்டும். என்னால் முடிந்த அளவுக்கு நான் இந்த அதிகமாக நன்மைகளை செய்வேன் என்பதாக நாம் முடிவு செய்ய வேண்டும். சுன்னத்தான தொழுகைகளை தொழுகுவது, தஹஜ்ஜுடைய தொழுகைகள், சஹரிலே இருந்திருக்கின்றோம் என்று சொன்னால் குறைந்தபட்சம் 2 ரக்காத்தாக தஹஜ்ஜுடைய தொழுகைகளை தொழுகுவது, அதே போன்ற லுஹா தொழுகைகளை தொழுகுவது, உபரியான தொழுகைகளை நாம் தொழுவதற்கு இந்த ரமதான் மாதத்தை நாம் அதிகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 9ஆவதாக தயவு செய்து இந்த ரமதான் மாதத்தில் நீங்கள் விளம்பரப்படுத்திக் கொள்ளாதீர்கள். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கட்டும், நீங்கள் தொழுகக்கூடிய பள்ளிவாசலாக இருக்கட்டும், நான் இந்த பள்ளிவாசலிலே இரவு தொழுகை தொழுது என்பதாக ஸ்டேட்டஸில் போட்டு பிற மக்களுக்கு நீங்கள் விளம்பரப்படுத்தாதீர்கள். ஆக நான் நோன்பு வைத்திருக்கின்றேன் என்பதாக சொல்லி நீங்கள் விளம்பரப்படுத்தாதீர்கள். காரணம், நோன்பு உங்களுக்கும் அல்லாஹுக்கும் உண்டான ஒரு ரகசியமான ஒரு தொடர்பாகும். நீங்கள் நோன்பாளியா இல்லை என்பதாக மக்களிடத்திலே போய் சொன்னாலும் சரி, அல்லாஹுக்கும் உங்களுக்கும் தெரியும் நீங்கள் நோன்பாளியா இல்லையா என்பதாக. நீங்கள் நோன்பாளி என்பதாக நீங்கள் உங்களை நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் அல்லாஹ் உங்களை நோன்பாளி இல்லை என்பதாக முடிவெடுத்திருப்பார். காரணம், நோன்பு வைத்துக் கொண்டு பொய் பேசுவது, நோன்பு வைத்துக் கொண்டு புறம் பேசுவது, நோன்பு வைத்துக் கொண்டு ஆபாசமாக பேசுவது, இதெல்லாம் நம்முடைய நோன்பை பாழாக்கிவிடும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஆக 9ஆவதாக உங்கள் நோன்புகளை நீங்கள் விளம்பரப்படுத்திக் கொள்ள வேண்டாம். 10ஆவதாக இறுதியாக அந்த கடைசி 10 லைலத்துல் கத்ரை அடைவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். கடைசி 10 முழுவதுமாக பள்ளிவாசலே இஅ்திகாஃப் இருந்து அந்த இரவை அடைவதற்காக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். காரணம், நம்முடைய மஹல்லாவிலே பார்க்கின்றோம், பள்ளி தொடர்ந்து சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேல் ஆகின்றது. ஒருவரை தவிர இஅ்திகாஃப் யாரும் இருப்பதில்லை. என்னுடைய கவலை எல்லாம் அந்த ஒருவருடைய மரணத்துக்கு பிறகு என்ன ஆகும் என்பதுதான் கவலையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக நம் மஹல்லாவில் எத்தனை பேர் இருக்கின்றோம் என்று சொன்னால் குறைந்தபட்சம் ஒரு 10 நாட்கள் தியாகம் செய்து பள்ளிவாசலை இஅ்திகாஃப் இருப்பதற்கு தயாராக இல்லை என்று சொன்னால் சற்று யோசித்து பாருங்கள், அந்த நன்மையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளப் போகின்றோம். அதே சமயம் மற்ற பயணத்திற்காக வேண்டி 10 நாள் 15 நாட்கள் நம்முடைய வேலைகளை நாம் விட்டுவிட்டு நாம் செல்கின்றோம். ஆனால் பள்ளிவாசல் தங்குவது கிடையாது. இங்கிருந்து மக்காவில் சென்று ஒருத்தர் இஅ்திகாஃப் இருக்கின்றார், அவர் மஹல்லாவுடைய பள்ளியை மறந்து விடுகின்றார். இது மாபெரும் தவறாகும். நம்முடைய மஹல்லாவுடைய பள்ளியிலே இஅ்திகாஃப் இருப்பது மிக அவசியமாகவே கடைசியாக 10வது விஷயமாக அந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைய முயற்சி செய்யுங்கள். அவர் அந்த இரவிலே எல்லா நாட்களும் இருந்து அடைந்து அந்த நாட்களை துவா செய்ய வேண்டும் மக்களுக்காக. அதே போன்று கடைசி 10 நடக்கக்கூடிய அந்த ஒற்றைப்படை தொழுகைகளில் கலந்து கொள்ள வேண்டும். அதில் நாம் துவா செய்ய வேண்டும். ஆகவே நம்முடைய நோன்பை அல்லாஹு தஆலா பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நோன்பாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. நோன்புக்காக நாம் அதிகமாக சில விஷயங்களை செய்து அந்த நோன்பை பரிபூர்ணமான நன்மை பெற்றுக்கொள்ள மக்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ்வுடைய தூதர் வாக்களித்தது போன்று ரய்யான் என்று சொல்லக்கூடிய வாசல் வழியாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்திலே ரய்யான் என்ற வாசல் வழியாக சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. மேலும் நம்முடைய நோன்புகளை முழுவதுமாக தக்வாவோடு அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருவானாக. நோன்பு இந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கின்றானோ அந்த நோக்கத்தை புரிந்து அறிந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. இனி வரக்கூடிய எல்லா ரமதான்களையும் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ரமதான் மாதத்தில் ஏற்படக்கூடிய சிறிய பெரிய குற்றங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்தருவானாக. பாரக்கல்லாஹ்